VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை மாவட்ட வாரியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் கரூர். இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரபு. ஈரோடு, கரூர் மாவட்டங்கள், மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். ஈரோடு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ ஈரோட்டில் அதிமுகவுடைய முகமாக இருந்த செங்கோட்டையன் வந்து தாவேக்கா பக்கம் போயிருக்காரு. அதே போல் இந்த முறை தேமுதிக உள்ளார வந்திருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது ஈரோடு நிலவரம்? ஈரோடை பொறுத்த வரைக்கும் வந்து 2021 திமுக ஆளும் கட்சியாக வெற்றி பெற்றப்போ 3 தொகுதி தான் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. 2 வந்து திமுகவும் 1 காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்குமே இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்று இப்போ 3 தொகுதியுமே வந்து திமுக கிட்ட தான் இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் 4 தொகுதிகளில் அதிமுக நேரடியாகவும் மொடக்குறிச்சியில் மட்டும் பாஜகவும் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இங்கே ஈரோட்டில் வந்து திமுகவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து கோஷ்டி பூசல். நீங்கள் மொடக்குறிச்சியில் 281 ஓட்டு வித்தியாசத்தில் தான் சரஸ்வதி வந்து வெற்றி பெறாங்க. சுப்புலட்சுமி ஜெகதீசன் வந்து தோல்வி அடைகிறாங்க. ஒருவேளை சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அந்த ஒரு 281 ஓட்டு வந்து ஷார்ட்டேஜ் ஆனதில் என்ன நடந்ததுன்னா, சுப்புலட்சுமி ஜெகதீசனை வந்து சபாநாயகர் ஆக்கிற முடிவில் வந்து ஸ்டாலின் இருந்தார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இப்போ வரைக்கும் ஒரு பெண் சபாநாயகராக இருந்ததில்லை. ஒரு பெண் முதல் முறையாக வந்து நான் முதலமைச்சராக இருக்கும்போது தான் ஒரு பெண் சபாநாயகராக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டாலின் யோசிச்சு வச்சிருந்தார். அந்த ஒரு 281 ஓட்டுன்றது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து திமுகவில் இருக்கிற உட்கட்சி பூசல். அந்த உட்கட்சி பிரச்சனைகள் வந்து திமுகவில் வந்து எல்லா மட்டத்திலுமே இருக்குது. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திமுக 2024 மக்களவைத் தேர்தலில் இளைஞர் அணியில் சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து சீட் கொடுக்கப்பட்டது. உதயநிதியினுடைய டைரக்ட் கேண்டிடேட்டாக தான் வந்து பிரகாஷ் இங்கே போட்டிட்டு வந்து வெற்றி பெற்றிருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாடலுமே இருக்குது. ஸோ இளைஞர் அணியில் சேர்ந்தவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஈரோட்டை வந்து அவங்க பயன்படுத்தி பார்க்குற ஐடியாவில் இருக்கிறாங்க. அதை தாண்டி ஈரோட்டில் வந்து திமுகவுக்கான ஒரு ஃபேஸாக வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒருத்தர் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணல. முத்துசாமி வந்து திமுகவில் இருந்தாலும் அவர் இன்னும் வந்து அதிமுகவை ஒரு அதிமுக காரராக தான் வந்து அவர் பார்க்குறாங்க. அதிமுக காரங்களுமே வந்து அவரோட நல்லா தான் பழகுறாங்க. அவர் இன்னும் வந்து ஒரு ஏடிஎம்கே பேஸ் தான். அவர் வந்து ஃபுல்லாக வந்து டிஎம்கே பேஸ் கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இன்னொரு எம்எல்ஏ சந்திரகுமார் வந்து தேமுதிகலேருந்து வந்தவர். அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து அவருமே அதிமுக செயலாற்றினவர் தான். ஸோ அவர் வந்து தேமுதிகலேருந்து வந்தவர். திமுக வந்து ஈரோட்டில் அவங்களுக்கான ஒரு ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. தோப்பு வெங்கடாசலம் அதிமுகலேருந்து வந்தவர். 3 மாவட்ட செயலாளர்கள் வந்து 2 பேர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்களா தான் வந்து ஈரோடு வந்து திமுக 3 மாவட்டங்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 3 மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க. ஸோ திமுக தனக்கான ஒரு ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல வந்து இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அங்கே போயிருந்தாலும் இங்கே இன்னும் முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் இருக்கார். அதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர்கள் அவங்களுமே வந்து சில விஷயங்களில் தலையிடுறாங்க. அவங்களுடைய தலையீடு தான் வந்து செங்கோட்டையன் வெளியேறதுக்கான காரணம் அப்படின்னு வந்து பேசப்பட்டது. நீங்கள் பாஜக கூட்டணி வந்து இவங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இம்பேக்டை ஏடிஎம்கே கிரியேட் பண்ண போது, தேமுதிக உள்ளே வந்திருக்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். ஆனால் திமுக வந்து இன்னும் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோட்டை சொல்லிட முடியாது. தொகுதிகளாக பார்க்கும்போது இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி அர்பன் ஏரியாவில் வருது. சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகம், முதலியார் வாக்குகள் அதிகம். அங்கே திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்றது வேணால் சொல்லலாம். திமுகவுக்கு வந்து ஒரு ஃபேவரான சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம ஈரோடு மாவட்டம் முழுக்க பார்த்தோன்னா அப்படியான நிலைமை திமுகவுக்கு இருக்கான்னா இல்லை. இப்போ வரைக்கும் பெருந்துறை தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க திமுக இது வரைக்கும் ஒரு முறை கூட வெற்றி பெறாத தொகுதிகளில், உதயசூரியன் உதிக்காத தொகுதிகளில் வந்து பெருந்துறையும் ஒன்று. இடைத்தேர்தலில் மட்டும் ஒரு முறை வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். பொதுத் தேர்தலில் வந்து பெருந்துறையில் வந்து திமுக வெற்றி பெற்றதில்லை. ஸோ அப்படியான ஒன்று வந்து திமுகவுக்கு இன்னும் வந்து மெயின்டைன் ஆக தான் செய்யுது. அவங்களுக்கு வந்து ஒரு டஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் தான் வந்து ஈரோட்டில் இருக்குது. அவங்களுக்கு பெரிய அளவிலான ஃபேவர் வந்து ஈரோட்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்து தொகுதி வைஸ் பார்த்துடலாம். முதல்ல வந்து ஈரோடு மேற்கு 2021 திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் முத்துசாமி அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் அதிமுகவில் KV ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து கடந்த முறை தோல்வி விட்டுருந்தார். ஸோ இந்த முறை திமுகவில் அமைச்சரை மீண்டும் களம் காண்கிறாரா? அமைச்சர் தான் மறுபடியும் போட்டிட்டு வந்துருது. ஈரோடு மேற்கில் வந்து அமைச்சர் தான் மறுபடியும் களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவருடைய தொகுதி ஈரோடு மேற்கு கிடையாது. ஒரு 2014 ஈரோடு கிழக்கில் தான் நின்னார். 2011 ஈரோடு கிழக்கில் நின்னார். 2016 மக்கள் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அப்போ உதயமாக இருந்தது. தேமுதிக மக்கள் நல கூட்டணியோட போனதை கண்டித்து சந்திரகுமார், பார்த்திபன், அதே மாதிரி வந்து கும்மிடிப்பூண்டி சேகர் இந்த 3 எம்எல்ஏக்களும் வந்து மக்கள் தேமுதிக அப்படின்ற பேரில் வந்து தேமுதிக விட்டு வெளியில் வந்து திமுகவோட கூட்டணி வச்சு சந்திரகுமார் ஈரோடு கிழக்கில் போட்டிட்டனால தான் முத்துசாமி வந்து ஈரோடு மேற்குக்கு மாறினார். இப்போ அதிலே வந்து கண்டினியூ ஆகிறார். முத்துசாமி வந்து ஈரோடு கிழக்குக்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பட் அது வந்து அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்குது. அது ஒரு லீஸ்ட் சான்ஸ் அது வந்து தொகுதி மாறுறதுக்கு. ஸோ ஈரோடு மேற்கில் தான் வந்து கண்டினியூ ஆவார்னு வந்து தெரியுது. ஈரோடு மேற்கில் அவரை தாண்டி வந்து ஒரு கேண்டிடேட் வந்து திமுகவுக்கு இல்லை. ஆட்கள் இருக்கிறாங்க, சீட்டு கேட்குறவங்க இருக்கிறாங்க.
செந்தில்ன்ற ஒருத்தர் இருக்கார். அவர் ஈரோடு கிழக்குல வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். அந்த இடைத்தேர்தலில் திமுக நேரடியா போட்டியிட்டப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம்ன்ற விஷயம்லாம் வந்து பேசப்பட்டது. அது வந்து ஒரு மூத்த நிர்வாகி. ஆனா முத்துசாமி தான் வந்து ஈரோடு மேற்குல திமுக வேட்பாளரா போட்டியிடுவார். அதிமுகவில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு? கேவி ராமலிங்கம் தான் ஃப்ரண்ட் ரன்ல இருக்கிறார். இங்க சிக்கல் வந்து ஒரு வெளியூர்காரர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அவர் மேல. அதனால வந்து மனோகர் பேர் அடிபடுது. இல்லன்னா ஈரோடு எம்பியா இருந்த செல்வகுமார் சென்னை. இவங்க 3 பேத்துல ஒருத்தர் வந்து இங்க வேட்பாளராகலாம் அதிமுக சார்பா. அடுத்து வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி. இங்க திமுக சார்பாக இப்போ நடந்த இடைத்தேர்தலில் விசி சந்திரகுமார் அவர் போட்டிட்டு இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல கடந்த முறை அந்த இடைத்தேர்தலை வந்து அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ நாம் தமிழர் மட்டும் தான் போட்டிட்டாங்க. அதே போல் 2016 இங்கே வந்து அதிமுக கைவசம் இருந்துச்சு. அதிமுகவை சேர்ந்த தென்னரசு வந்து இந்த தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் திமுகவில் சந்திரகுமாரே போட்டிட்டு 2ஆம் இடத்தை தோல்வி அடைஞ்சிருந்தார். ஸோ இந்த முறை திமுகவில் ஈரோடு கிழக்கு தொகுதி யாருக்கு? நான் அந்த ஓப்பனிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா இன்ட்ரோவில், இவங்க வந்து இளைஞரணிக்கான ஒரு இதாக வந்து உருவாக்க பார்க்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஈரோடு மக்களவை தொகுதியில் இளைஞரணியை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ அடுத்த ஃபேஸை வந்து தேடுற இடத்துல வந்து திமுக இருக்குது. ஈரோட்டில் அவங்களுக்கான கட்சிக்கான அடுத்த ஃபேஸை வந்து அவங்க தேடுறதுக்கான விஷயத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கான ஒரு தொகுதியாக வந்து ஈரோடு கிழக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து இளைஞரணி நிர்வாகியாக இருக்கிற திருவாசகத்தினுடைய பேர் வந்து அடிபடுது. அவர் வந்து ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே கொங்கு மண்டலத்தில் இருந்தாலும் ஈரோடு கிழக்கில் வந்து முதலியார் சமூக வாக்குகள் வந்து அதிகம். இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற சந்திரகுமார் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ திருவாசகமும் வந்து முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். இளைஞரணிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து திருவாசகத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் வந்து வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அமைச்சர் முத்துசாமியினுடைய சிபாரிசும் வந்து திருவாசகத்துக்கு தான் இருக்குது. ஏன்னா சந்திரகுமாரை கம்பேர் பண்ணும்போது திருவாசகம் வந்து அவருக்கு வந்து சேஃபான ஒரு ஆள். சந்திரகுமார் வந்து முத்துசாமி அளவுக்கு சீனியர் இல்லைனாலும் ஓரளவுக்கு அவர் அடுத்த ஸ்டேஜில். ஆனால் திருவாசகம் வந்து அதற்கு அடுத்த ஜென்ரேஷனில் தான் அவர் வந்து இன்னும் வந்து ஒரு 40 வயது கூட ரீச் ஆகாத ஒருத்தர் தான், இளைஞர் தான். ஸோ அந்த இடத்துல வந்து முத்துசாமிக்கு வந்து ஒரு சேஃபான ஆளாக வந்து திருவாசகம் இருப்பார். எம்பி எலெக்ஷன் 2024 மக்களவைத் தேர்தலில் பிரகாஷினுடைய வெற்றிக்காக வந்து அதிக பணியாற்றினவர் வந்து திருவாசகம். அதே மாதிரி இளைஞரணி சார்பாக முன்னெடுக்கப்பட்ட அந்த இளம்தோறும் திமுக இளைஞரணி முன்னெடுத்த இளம்தோறும் இளைஞரணி மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நல்லா செயல்பட்டிருக்கார் அப்படின்றதுனால உதயநிதியோட சாய்ஸாக வந்து திருவாசகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதிமுக சார்பாக யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? திமுகலே வந்து சந்திரகுமாரும் சீட்டு கேட்குறார். ஆனால் வாய்ப்பு வந்து திருவாசகத்துக்கு அதிகமாக இருக்குது. அதிமுக சார்பாக வந்து தென்னரசு தான் போட்டிடுவார்னு தெரியுது. அடுத்து வந்து மொடக்குறிச்சி தொகுதி. இங்கே 2021 அதிமுக கூட்டணி சார்பாக போட்டிக்கிட்ட பாஜக சேர்ந்த சரஸ்வதி அவங்க வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அதே போல் திமுக சார்பாக கடந்த முறை சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவங்க போட்டிட்டு தோல்வி விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஆக்டிவ் அரசியல் ஒதுங்கிட்டாங்க. அதே போல் சிட்டிங் எம்எல்ஏ சரஸ்வதி அவர்களும் வயோதிகம் காரணமாக இந்த தேர்தலில் வந்து போட்டி போடுறதில்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? அவங்க போட்டியிடலை. ஆனால் பாஜக தான் இந்த கூட்டணி அந்த தொகுதியை வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஏன்னா சரஸ்வதியுடைய மருமகள் கிருத்திகா சிவகுமார் வந்து இங்கே போட்டிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கான சோஷியல் மீடியா கேம்பெயின்லாம் வந்து ஒரு முழு வீச்சில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது பாஜகவுக்கே அந்த தொகுதி வாங்கப்பட்டு சரஸ்வதியுடைய மருமகள் கிருத்திகா சிவகுமார் வந்து இங்கே வேட்பாளராக களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதிமுகவே இருந்ததுன்னா ஈரோடு எம்பி செல்வகுமார் சென்னையின் வந்து இங்கேயும் வந்து வாய்ப்பு கேட்குறார். திமுக பொறுத்த வரைக்கும் இப்போது மாணவரணி செயலாளராக இருக்காங்க இல்லையா வீரமணி ஜெயக்குமார், அவங்க வந்து இங்கே வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 பெண் மறுபடியும் வந்து மொடக்குறிச்சியில் 2 பெண் வேட்பாளர்கள் மோதுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது 2 கூட்டணியிலையும். அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து பெருந்துறை. இங்கே 2021 அதிமுக சார்பாக போட்டிட்டு ஜெயக்குமார் அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் கடந்த முறை திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த கேகேசி பாலு அவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தார். ஸோ இந்த முறை பெருந்துறை தொகுதி அதிமுக கூட்டணியில் யார் கிளம்புறாங்க? ஜெயக்குமார் தான் மறுபடியும் வேட்பாளர். ஏன்னா அவருக்கு சீட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு 60-70 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக வந்து யாருக்குன்றதை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பெருந்துறையில் வந்து அது உறுதிப்படுத்தினதாக வந்து சொல்கிறாங்க. ஜெயக்குமார் தான் வந்து பெருந்துறையில் மறுபடியும் வந்து வேட்பாளராக போட்டியிடுவார்னு தெரியுது. திமுக பொறுத்த வரைக்கும் வந்து தோப்பு வெங்கடாசலம் களமிறங்குவார். இது வரைக்கும் இங்கே திமுக பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து தோப்பு வெங்கடாசலம் மாற்றி எழுதுறாரான்னு பார்க்கலாம். ஏன்னா 2021 தோப்பு வெங்கடாசலம் வந்து சீட்டு கிடைக்காம சுயேட்சையாக போட்டிட்டார். சுயேட்சையாக போட்டிட்டுமே வந்து அதிமுகவுடைய வெற்றியை வந்து அவரால் தடுக்க முடியல. ஸோ இப்போ ஒரு திமுகவிலே இருக்கிறார். அவர் வந்து இந்த முறை அந்த வரலாறை மாற்றி அமைக்கிறாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அடுத்த தொகுதி வந்து பவானி தொகுதி. இங்கே 2021 அதிமுக சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கேசி கருப்பணன் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் திமுகவை சேர்ந்த துரைராஜ் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த மாதிரி பவானி தொகுதி அதிமுக கூட்டணியில் யாருக்கான? கேசி கருப்பணனுக்கு தான். ஸோ முன்னாள் அமைச்சர் அவர் மாவட்ட செயலாளரும் இருக்கிறதுனால அவரை தாண்டி ஒரு ஆப்ஷன் வந்து அதிமுகவுக்கு இல்லை. ஸோ கேசி கருப்பணன் வந்து பவானி தொகுதியில் மறுபடியும் களமிறங்குவார். திமுகவை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி சிவகுமார் வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பவானி தொகுதியில் வந்து இருக்குது. ஏற்கனவே போட்டிட்டு துரைராஜும் வந்து சீட்டு கேட்குறார். அடுத்த தொகுதி வந்து அந்தியூர்.
ஸோ இங்கே வந்து 2021 திமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. அதே போல் அதிமுக சார்பாக போட்டியிட்ட சண்முகவேல் அவர் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஸோ இந்த முறை திமுகவில் அந்தியூர் தொகுதி யாருக்கான வாய்ப்பு இருக்குது? திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து சிட்டிங் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் வந்து சீட் கேட்குற அவருக்கு இல்லை அப்படின்னா சிவபாலனுக்கு வந்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஈரோடு மாவட்டத்தில் திமுகவில் வந்து 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நல்ல சிவம் அவர் வந்து இங்கே வாய்ப்பு கேட்குறார். அதிமுக தரப்பில் வந்து ராஜா அப்புறம் ரமணிதரன் இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலாம். அடுத்த தொகுதி வந்து கோபிச்செட்டிப்பாளையம். 2021 அதிமுக சார்பாக போட்டியிட்ட செங்கோட்டையன் அவர் வந்து இப்போது சிட்டிங் எம்எல்ஏ இருந்தார். ஆனால் இப்போ வந்து ராஜினாமா பண்ணிட்டார் தாவேக்கால இருந்ததுனால. அதே போல் திமுகவில் மணிமாறன் என்பவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக சார்பாக யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? செங்கோட்டையனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இவர் தாவேக்காவுக்கு போக அதிமுகவில் போய் சேர்ந்தார் இல்லையா, திமுகலேருந்து அவர் கே செல்வம் அவர் வந்து இங்கே போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இல்லைனா சசி பிரபுன்னு ஒருத்தருடைய பேர் வந்து அடிப்படுது. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு வகையில் உறவினர் போல். ஆனால் கே செல்வத்தை தான் கிளம்பிறக்கிறது அதிமுக கிளம்பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? மாவட்ட செயலர் நல்லசிவம் வந்து இங்கேயும் வந்து வாய்ப்பு கேட்கார். அதே மாதிரி கடந்த தேர்தலில் போட்டியிட்ட மணிமாறன் அப்புறம் சிந்து ரவிச்சந்திரன் இவங்க 3 பேர்த்தில் ஒருத்தர் வந்து இங்கே வேட்பாளராகலாம். தாவேக்கால செங்கோட்டையன். அடுத்து பவானிசாகர் தனி தொகுதி. இங்கே 2021 அதிமுக சார்பாக போட்டியிட்ட பன்னாரி அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் கடந்த முறை திமுக கூட்டணியில் சிபிஐக்கு ஒதுக்கியிருந்தாங்க சுந்தரம் அவர் வந்து போட்டிட்டு இருந்தார். ஸோ இந்த முறை அதிமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? பன்னாரி தான். ஏன்னா பன்னாரி வந்து செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளர். இப்போ மாறிட்டாரு. அவர் தாவேக்காவுக்கு போனப்போ இவரும் போவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் செங்கோட்டையனை புறக்கணித்து அதிமுகலே வந்து இருந்துட்டார். ஸோ அதுக்காக வந்து அதனால் அவருக்கு தான் வந்து மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கு. பன்னாரி தான் வந்து மறுபடியும் பவானிசாகரனுடைய அதிமுக வேட்பாளர். திமுகவில் வந்து சிபிஐ தான் கேட்குறாங்க அந்த தொகுதியை. சிபிஐ கொடுத்தா பிஎல் சுந்தரம் தான் மறுபடியும் வெற்றி பெறுவார். ஆனால் இந்த தொகுதி வந்து கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து தொடர்ச்சியாக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா சிபிஐயில் வந்து பிஎல் சுந்தரத்துக்கு சீட்டு கொடுத்தா மறுபடியும் இங்கே அதிமுக தான் ஜெயிக்குன்றதே வந்து திமுகவினர் டிக்ளேர் பண்ணுற ஒரு இடத்துல வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் வரலாம். ஆனால் கூட்டணியில் சிபிஐ தான் கேட்குறாங்க. சிபிஐக்கு ஒதுக்கப்பட்டால் பிஎல் சுந்தரம் தான் வேட்பாளர். தாவேக்கால வந்து செங்கோட்டையன் கூட தாவேக்காவுக்கு போன தமிழ்செல்வி வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா விஜய் மக்கள் இயக்கத்தில் 2 நாட்களாக இருக்கிற சுரேஷ் வந்து வேட்பாளராகலாம். அடுத்த மாவட்டம் வந்து கரூர் மாவட்டம். திமுகவை பொறுத்த வரைக்கும் கரூர் மாவட்டத்தின் முகமாக இருக்கக்கூடியவர் வந்து செந்தில் பாலாஜி. அதே போல் பாஜகவில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த டென்யூரில் கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் மரண சம்பவம், ஸோ அதுவும் வந்து தாவேக்காவும் சரி திமுகவும் சரி மாற்றி மாறி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. சிபிஐ விசாரணையில் இருக்குது. ஸோ இந்த முறை கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலவரம் எப்படி இருக்குது? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி டெல்லி சிபிஐ ஆஃபீஸில் இருக்கிற விசாரணைக்காக. கரூர் வந்து செந்தில் பாலாஜினால டிஎம்கேக்கு ஃபேவராக இருந்தாலும் எம்ஆர் விஜயபாஸ்கருமே வந்து ஏடிஎம்கே சைடில் வந்து ஒரு டஃப் கொடுப்பார். ஸோ அண்ணாமலையினுடைய சொந்த மாவட்டம் அப்படின்றதுனால அங்கே பாஜக தரப்புமே வந்து கொஞ்சம் வலுவாக வேலை பார்க்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பாஜக மாவட்ட தலைவராக இருக்கிறவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். செந்தில்நாதன் 2011 வந்து அரவக்குறிச்சியில் வேட்பாளராக இருந்தவர். 2019 அந்த இடைத்தேர்தலுமே அவர் போட்டிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்குமே வந்து அங்கே ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு டஃப் ஃபைட் வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இங்கே சிக்கல் வந்து செந்தில் பாலாஜி கரூரை விட்டு வெளியில் போகிறது. அவர் வந்து கோயம்புத்தூரை கண்ட்ரோல் எடுக்கணுன்றதுக்காக வந்து கரூரில் வந்து கோவை தெற்கு தொகுதியில் போட்டிடுறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்கிறார். அது வந்து ஹிட் ஆர் மிஸ் தான். ஒன்று ஹிட் ஆகும், இல்லைனா மொத்தமாக வந்து போயிடும். ஏன்னா இதில் வந்து ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா கரூருமே ஒரு கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் நிறைய இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு வந்து சிக்கல் இருக்க தான் செய்யுது. ஃபேஸாக இருக்கிறவர் அங்கே போகிறார் அப்படிங்கும்போது, ஏன்னா செந்தில் பாலாஜி அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுக்கு பிறகு அவர் அங்கே காலி பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் வந்து திமுகவுக்குள்ளேயே நடக்கும்ன்றது வந்து அவருக்கே தெரியும். அவர் ஜெயிலில் இருந்தப்போவே அவ்வளோ வேலைகள் நடந்தது. கரூரை வந்து செந்தில் பாலாஜியை விட்டு வெளில எடுக்கிறதுக்கான அவ்வளோ வேலைகளை வந்து திமுகவினுடைய சீனியர்களே வந்து பார்க்க தான் செஞ்சாங்க. இது செந்தில் பாலாஜிக்கும் நல்லா தெரியும். செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரிஸ்க் தான் எடுக்கிறார். கோயம்புத்தூரில் கட்சிக்கு ஒரு ஃபேஸ் இல்லை. அவர் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றார்னா ஒரு ஓவரால் கொங்கு மண்டலத்துக்கான ஃபேஸாக வந்து அவர் மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து இருக்கிறார். இது ஹிட்டும் ஆகலாம், மிஸ்ஸும் ஆகலாம்ன்றதுனால கரூரில் செந்தில் பாலாஜி வெளியில் போகிறதும் அவர் தனக்கு பதிலாக அங்கே யாரை வச்சுட்டு போக போகிறார் அப்படிங்கிறதுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கரூரில் வந்து கூட்டணி கட்சியாக பார்த்தாலும் காங்கிரஸில் வந்து இவருக்கு எதிரான ஆட்கள் இருக்கிறாங்க. ஜோதிமணி வந்து செந்தில் பாலாஜியை கடுமையாக எதிர்க்க தொடங்கி இருக்கிறாங்க. ஜோதிமணி செந்தில் பாலாஜிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனைனால தான் கூட்டணியை முடிச்சுட்டு தாவேக்கா கூட போகலாம்ன்ற லாபியே வந்து ஜோதிமணி அங்கே பண்ணாங்கன்னு வந்து சொல்லப்பட்டது. இங்கே இருந்து தாவேக்கா கூட கூட்டணிக்கு போகலான்னு காங்கிரஸ்ல இருந்து வலுவாக பேசப்பட்ட குரல்களில் வந்து ஜோதிமணியினுடைய குரலும் ஒன்று அப்படின்ற செய்திகள் தான் வந்து வெளியில் வந்தது. ஸோ செந்தில் பாலாஜி வெளியில் போகிறதா வந்து கரூரில் இந்த தேர்தலினுடைய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஃபஸ்ட்டு கரூர் தொகுதியை பார்த்துடலாம். இங்கே 2021 திமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். அதே போல் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர்
அவர் கடந்த முறை போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை திமுகவில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா செந்தில் பாலாஜி ஒருவேளை தொகுதி மாறியார் கோவை தெற்கு போறாருன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் பேர் செந்தில் பாலாஜி சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி அவர் தொகுதி மாறாத பட்சத்தில் செந்தில் பாலாஜி தான் கரூர் வேட்பாளர். அவர் தொகுதி மாறுறார் அப்படின்னா கணேசன், எஸ்பி கனகராஜ், அதே மாதிரி வந்து தாரணி சரவணன் அவர் வந்து துணை மேயர். இவங்க 3 பேர்த்தில் ஒருத்தர். அவருடைய தொகுதியை விட்டு வெளில போகிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தை விட்டு வெளில போகிறார். ஸோ வந்து அவருக்கு மிக 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 நம்பகமான ஒரு ஆள் கையில் தான் தொகுதியை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவருக்கு நெருக்கமான அவருடைய ஆதரவாளர்கள் இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஒருவேளை செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு போனார்னா அவங்க கரூர் வேட்பாளராக வாய்ப்பு இருக்குது. அதிமுக சார்பான யாருக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது எம்ஆர் விஜயபாஸ்கர் தான். அதில் வந்து எந்த டிஸ்பியூட்டுமே கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் கரூரில் அதிமுக வேட்பாளர். அடுத்து அரவக்குறிச்சி தொகுதி. இங்கே 2021 திமுக சார்பாக போட்டியிட்ட மஞ்சனூர் இளங்கோ அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் போட்டியிட்ட 2ஆம் இடத்தை பிடித்திருந்தார். ஸோ இந்த முறை அரவக்குறிச்சி திமுக சார்பாக களம் காண போகிறது யார்? சிட்டிங் எம்எல்ஏன்றதுனால வந்து மஞ்சனூர் இளங்கோ வாய்ப்பு கேட்குறேன். அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் வந்து கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியில்லை. அரவக்குறிச்சி வந்து ஒரு நிப்பாட்டி வெற்றி பெற வச்சவர் செந்தில் பாலாஜி தான். அது கிட்டத்தட்ட வந்து அரவக்குறிச்சி வந்து கடந்த முறை திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து அரவக்குறிச்சியில் அதிகம். 2006 சட்டப்பேரவை தேர்தலில் இங்கே திமுக கூட்டணியில் வந்து முஸ்லீம் லீக் தான் போட்டிட்டது. உதயசூரியன் சின்னத்தில் முஸ்லீம் லீக் தான் போட்டிட்டாங்க. முஸ்லீம் லீக் போட்டிட்டது வந்து வாணியம்பாடி அரவக்குறிச்சி 2 தொகுதி தான். அப்போது வந்து அதிமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருந்தாங்க. அப்போ போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவர் வந்து இப்போ இருக்கிற செட்டிங் எம்எல்ஏ மஞ்சனூர் இளங்கோவோட அப்பா மஞ்சனூர் ராமசாமி தான் இப்போ மதிமுக சார்பாக போட்டியிருந்தார். ஸோ அது முஸ்லீம் கட்சிகள் கேட்குற ஒரு தொகுதியாகவுமே வந்து அரவக்குறிச்சி இருக்குது. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை வந்து அவங்க தொகுதி கேட்டிருந்தாங்க. அவங்க சமீபத்தில் கூட வருது அவங்களுடைய கூட்டத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க, கடந்த முறை நாங்கள் கேட்காத 2 தொகுதி தான் வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, நாங்கள் அதில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட தொகுதி வந்து ஆக்சுவலாக அரவக்குறிச்சி. இந்த முறை வந்து அரவக்குறிச்சி வந்து மனிதநேய மக்கள் கட்சி கேட்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் இளங்கோ சிட்டிங் எம்எல்ஏன்றதுனால அவரும் வந்து வாய்ப்பு கேட்குறார். அப்படி ஒருவேளை திமுகவுக்கே ஒதுக்கப்பட்டு அமைச்சர் கூட நல்ல டேர்ம்ஸில் இல்லை, முன்னாள் அமைச்சர் கூட நல்ல டேர்ம்ஸில் இல்லைன்றதுனால இது தொகுதிக்கு ஆள் மாற்றினாங்க அப்படின்னா போலூர் நகர்மன்ற தலைவர் குணசேகரன் வந்து இங்கே வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2024 மக்களவைத் தேர்தலில் கரூரில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச தங்கவேலு வந்து இங்கே வேட்பாளராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலை களம் காணலையா? அது அப்படியான விஷயம் எதுவும் இல்லை. அப்படி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் செந்தில்நாதன் வேட்பாளராகலாம். ஆனால் இப்போ ஒரு பஞ்சாயத்தில் வர மாட்டியிருக்காரு. பாஜக என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றது தெரில. அடுத்து வந்து கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி. இங்கே 2021 திமுக சார்பாக போட்டிட்ட சிவகாம சுந்தரி அவங்க வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அதே போல் அதிமுக சார்பாக முத்துக்குமார் என்பவர் போட்டிட்டு 2ஆம் இடத்தை பிடித்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி திமுக சார்பாக யார் களம் காணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? சிட்டிங் எம்எல்ஏ வந்து மறுபடியும் சீட்டு கேட்குறாங்க சிவகாம சுந்தரி. அது போக வந்து 2 எக்ஸ்எம்எல்ஏக்கள் பேருமே அடிபடுது. எஸ் காமராஜ், பி காமராஜ் அப்படிங்கிற 2 பேருடைய பேருமே வந்து இங்கே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமார் தான் வேட்பாளர். அடுத்து வந்து குளித்தலை தொகுதி. இங்கே 2021 திமுக சார்பாக போட்டிட்ட மாணிக்கம் அவர் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அதே போல் அதிமுக சார்பாக சந்திரசேகர் அவர் வந்து போட்டிட்டு தோல்வி விட்டுருந்தார். ஸோ இந்த முறை திமுக கூட்டணியில் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது? சிட்டிங் எம்எல்ஏ மாணிக்கம் வாய்ப்பு கேட்குறார். ஆக்சுவலாக 2021 வந்து சிட்டிங் எம்எல்ஏ விட்டு இன்னொருத்தருக்கு வந்து திமுக வாய்ப்பு கொடுத்திருந்தது. 2016 குளித்தலையில் திமுக சார்பாக ராமர் அப்படிங்கிறவர் வந்து வெற்றி பெற்றிருந்தார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம தான் மாணிக்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ ராமர் வந்து மறுபடியும் வாய்ப்பு கேட்குறார். ஸோ அங்கே 2 பேர்த்தில் ஒருத்தர் இல்லைன்னா அண்ணாதுரைங்கிற ஒருத்தர், இந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் வந்து வேட்பாளர் ஆகலாம். ஆனால் போட்டி வந்து சிட்டிங் எம்எல்ஏ மாணிக்கமுக்கும் முன்னாள் எம்எல்ஏ ராமருக்கும் தான் இருக்கும். 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் வந்து குளித்தலையில் திமுக வேட்பாளர் ஆவாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த தேர்தலில் போட்டியிட்ட சந்திரசேகர் இல்லைன்னா முன்னாள் அமைச்சர் பாப்பா சுந்தரத்துடைய மகன் கருணாகரன் இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் வந்து வேட்பாளர் ஆகலாம். ஸோ இப்போ திமுக அதிமுகவை தாண்டி தாவேகா, ஏன்னா கரூர் கூட்ட நெரிசல், ஏன்னா கரூரில் கரூர் தொகுதியில் வந்து தாவேகா வேட்பாளராக மதியழகன் அவர் வந்து அங்கே வேட்பாளராக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போது அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம், விஜய்க்கு கூடின அந்த கூட்டம், அதை தொடர்ந்து அந்த சம்பவம் நடந்த பிறகும் விஜய்க்கு ஆதரவாக பேசின ஒரு மக்களில் ஒரு சாரார் அங்கே இருக்காங்க. ஸோ விஜய்க்கு இது ஒரு அனுதாப அலையில் இது வாக்குகளாக மாறத்துக்கான எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? தாவேக்கா கரூரில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? பெட்டியை திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அர்பனில் வந்து தாவேக்காவுக்கு ஒரு பெரிய எஜ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் கரூரை தாண்டி கரூரே வந்து ஒரு தேர்ட் டயர் சிட்டி தான், டயர் 3 சிட்டி தான் கரூரே. ஸோ அதை வந்து நம்ம அர்பனாக வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது. மாநகராட்சி தான், ஆனால் டயர் 3 சிட்டி தான் அது கரூர். ஸோ அங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து கிராமப்புறங்கள் தான். அங்கே வந்து விஜயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து தேர்தல் முடிவுகளில் தான் வந்து நமக்கு தெரியும். விஜய்க்கு நெகட்டிவ் இம்பாக்ட் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். விஜய்க்கு அங்கே ஒரு ஆதரவு தளம் இருக்குது அப்படின்றத வந்து மறுக்க முடியாது. பட் அது எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ நீங்கள் கரூர்லேயே வந்து அந்த கூட்டத்திலே வந்து 30,000 பேர் கூடினாங்கன்னு வைங்களேன். தொகுதிக்கு பிரித்து பாருங்கள், மொத்தம் 4 தொகுதி. தொகுதிக்கு வந்து 8,000 பேர் கூட இல்லை. தொகுதி 8,000 ஓட்டு போதாது ஜெயிக்கிறது. 3ஆம் இடம் வர்றது கூட தொகுதி 8,000 ஓட்டு போதாது. அப்படியான ஒரு இடம் இருக்குல்ல. அது கூட்டம் பெரிய கூட்டமான பெரிய கூட்டம். அது ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்துக்குமான கூட்டம். அங்கே மரணம் அடைஞ்சவங்களே ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ மற்ற மாவட்டங்களில் எல்லை மாவட்டங்கள்ல இருந்துமே வந்து வந்திருக்காங்க. நீங்கள் அது மொத்தமாக ஒரு மாவட்டத்துக்கான கூட்டம் அப்படிங்கும்போது அதை 4ஆக பிரித்து பாருங்கள். ஒரு தொகுதிக்கு என்ன ஆதரவு அப்படின்ற அந்த கொஸ்டினும் வந்து இருக்குது.
ஸோ வந்து நமக்கு அது பெட்டியை உடைச்சதுக்கு பிறகு தான் தெரியும் எந்த அளவுக்கு ஆதரவு இருந்தது அப்படின்றது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பகிர்ந்துருக்கீங்க. நேரத்துக்கு முன்னாடி நன்றி bro. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம் ஏசி.